وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى بمحكم التنزيل العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற வல்ல நாயன் அல்லாஹ்வை போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அவனுடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் இறுதி தூதரும் ஆவார்கள் என்று சாட்சியம் பகிர்ந்தவனாய் என்னையும் உங்களையும் அந்த ரப்புல் ஆலமீன் கண்காணித்து கொண்டிருக்கிறான். என்னுடைய செயல்பாடுகளும் உங்களுடைய செயல்பாடுகளும் அவனால் பதியப்பட்டு கொண்டிருக்கிறது. அது குறித்து நாளை மறுமையில் என்னையும் உங்களையும் அவன் விசாரிப்பான் என்கின்ற இறையச்சத்தை ஞாபகப்படுத்தியவனாய் இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பாக இரக்கம் காட்டுவோம் என்கின்ற தலைப்பில் உங்களோடு ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இரக்கம் என்ற பகுதி இஸ்லாம் அதிகமாக ஒவ்வொரு முஸ்லிமிடமும் எதிர்பார்க்கின்ற ஒரு பண்பாக இந்த இரக்கம் என்ற பகுதியை இஸ்லாம் வைத்திருக்கிறது. இந்த இரக்கம் என்ற இந்த பண்பினால் இந்த மார்க்கம் வளருவதற்கு அது ஒரு படிக்கல்லாக அமையும். அதே நேரம் ஒரு கொள்கைக்கு மத்தியில், ஒரு கொள்கை பிடிப்போடு வாழுகின்றவர்களுக்கு மத்தியில் இந்த இரக்கம் பரஸ்பரம் பரிமாறப்படுகின்ற பொழுது அவர்களுக்குள்ளால் இன்னும் ஒற்றுமைகள் அதிகரிக்கும் என்பதையும் அடிப்படையாக வைத்து இஸ்லாம் இந்த இரக்கம் என்ற பகுதியை பேசியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இரக்கம் என்ற பகுதியை பொறுத்தவரைக்கும் இது இந்த உலகத்தை படைத்த ரப்புல் ஆலமீனிடமிருந்து ஆரம்பிக்கின்ற இந்த பண்பாக இரக்கம் இருக்கிறது. அல்லாஹு தஆலா தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பண்பாக இந்த இரக்கத்தை வைத்திருக்கிறான். இந்த இரக்கம் மனித சமூகத்தில் முஸ்லிம்களுக்கு மத்தியில் வெளிப்பட வேண்டும் என்பதையும் இறைவன் விரும்புகிறான். கண்ணியத்தை பொறுத்தவரைக்கும், பெருமையை பொறுத்தவரைக்கும் அது அல்லாஹுடைய பண்பாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா அது மனிதனிடம் வெளிப்படக்கூடாது என்று இறைவன் தடை விதிக்கிறான். அந்த இரண்டிலும் யாராவது போட்டி போடுவார்களே ஆனால், அது தனக்கு வேண்டும் என்று பிடிவாதம் பிடிப்பார்களே ஆனால் அவர்களோடு நான் போர் பிரகடனம் செய்கிறேன் என்று இறைவன் போர் பிரகடனம் அறிவிக்கிறான். பெருமை அடிப்பதிலும் கண்ணியம் என்ற பகுதியிலும். ஆனால் இந்த இரக்கம் என்ற குணத்தை அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனிடமும் இது வெளிப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இந்த இரக்கம் பற்றி பேசுகிற பொழுது தன்னை பற்றி சொல்லுகின்ற இடங்களிலெல்லாம் இரக்கத்தை முன்னுரிமைப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். எப்படி இறைவன் சொல்லுகிறான் என்றால், நபியே நப்பி இபாதி அன்னி அனல் கஃபூருர் ரஹீம், என்னுடைய அடியார்களிடத்தில் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அன்னி அனல் கஃபூர் அர் ரஹீம், நான் இருக்கிறேனே, நான் பாவங்களை மன்னிக்கின்றவன், இரக்கம் உள்ளவன் என்று என்னுடைய அடியார்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வை பற்றி இந்த சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய கடமைகளில் இரக்கம் உள்ளவன் அல்லாஹ் என்பதை சொல்லுமாறு அல்லாஹு தஆலா நபிகளாருக்கு பணிக்கிறான். இவ்வளவு மிக முக்கியமான ஒன்றாக இறைவன் இந்த இரக்கம் என்ற பகுதியை வைத்திருக்கிறான். அல் குர்ஆனிலே நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹு தஆலா அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற வார்த்தைகளை பயன்படுத்துவான். இந்த இரண்டு வார்த்தைகளும் இறைவனுடைய இரக்கத்தை சொல்லுகின்ற வார்த்தைகள்.
இறைவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன் என்பதை வெளிப்படுத்துகின்ற வாசகம். அதே நேரம் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அல் வதூத் என்ற வாசகத்தை இறைவன் பயன்படுத்துகிறான். இரக்கமுள்ளவன் என்ற வாசகத்தை இறைவன் பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அல்லாஹு தஆலா அவன் இரக்கமுள்ளவன் என்பதை இந்த சமூகத்துக்கு சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சஹீஹ் புகாரியிலே வரக்கூடிய செய்தி 6000 இலக்கத்தில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஜாலல்லாஹு ரஹ்மத மியத ஜுஸ்இன், அல்லாஹு தஆலா அந்த ரஹ்மத், அந்த இரக்கம், அந்த கருணை என்பதை இறைவன் ஒவ்வொரு பகுதியாக பிரித்து மொத்தமாக 100 பகுதியாக இறைவன் இரக்கத்தை பிரித்து வைத்திருக்கிறான். 100 பகுதிகளாக அந்த இரக்கத்தை பிரித்து வைத்திருக்கிறான். ஃபஅம்ஸக இந்தஹு 99 ஜுஸ்அன், அதில் 99 பங்குகளை தன்னிடத்தில் இறைவன் வைத்திருக்கிறான். தன்னிடத்தில் இறைவன் அந்த 99 பகுதிகளை வைத்திருக்கிறான், இரக்க குணங்களை வைத்திருக்கிறான். வஅன்ஸல ஃபில் அர்லி ஜுஸ்அன், இந்த உலகத்திற்கு அல்லாஹு தஆலா ஒரே ஒரு பகுதியை மாத்திரம் இந்த உலகத்திற்கு இறக்குகிறான். 100 பகுதியில் ஒரே ஒரு பகுதியை மாத்திரம் இந்த உலகத்திற்கு இறைவன் இறக்கி வைக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபமின் தாலிகல் ஜுஸ்இ யதராஹமுல் ஹல்க், அந்த ஒரு பகுதியை வைத்துத்தான் இந்த உலகில் மனிதர்கள், படைப்பினங்கள் அவர்களுக்கு மத்தியில் இரக்கத்தை பரிமாறிக்கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஹத்தா தர்ஃபஅல் ஃபரசு ஹாஃபிரஹா அன் வலதிஹா ஹஷ்யத அன் துஸீபஹு, ஒரு குதிரை இருக்கிறதே, அந்த குதிரை தன் கால் குளம்புகளால் தன் குட்டி மிதிபடக்கூடாது என்று தன் கால் குளம்புகளை உயர்த்தி கொள்கிறது, அதனுடைய இரக்கத்தில் என்றும் உள்ளது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இந்த உலகத்திற்கு இறைவன் அனுப்பியிருக்கிற இரக்கங்களில் அந்த ஒரு பகுதி இரக்கத்தில் ஒன்றுதான் குதிரைகள் தன் குட்டிகளை மிதிக்காமல் கால் குளம்புகளை உயர்த்துகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். பயப்படுகிறது அந்த குதிரை, தன் காலால் தன் குட்டி மிதிபட்டு விடுமோ என்று பயப்படுகிறது, காலை உயர்த்தி விடுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தியை நாம் கொஞ்சம் ஆழமாக பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் உதாரணமாக எதை சொன்னார்கள்? ஆடுகளை சொல்லவில்லை, மாடுகளை சொல்லவில்லை, நபிகளாருடைய காலத்தில் அதிகமாக இருந்த ஒட்டகங்களை சொல்லவில்லை. இவைகளையெல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் குதிரையை சொன்னார்கள்? குதிரை தன் கால் குளம்புகளால் தன் குட்டி மிதிபட்டு விடுமோ என்று கால்களை உயர்த்துகிறது. அது அல்லாஹ் இந்த உலகத்திற்கு இறக்கி இருக்கிற பாசத்தின் இரக்கத்தின் ஒரு பகுதி என்றார்களே. எதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் குதிரையை சொன்னார்கள்? அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் அதிவேகமாக ஓடக்கூடிய ஒரு பிராணி இருக்கும் என்றால் அது குதிரை தான். தன் எஜமானுக்காக அல்லாஹு தஆலா அதற்கென்று ஒரு அத்தியாயத்தை வைத்து வல் ஆதியாத் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் இறைவன் அந்த குதிரையின் மீதே சத்தியம் செய்து வருகிற செய்தியை நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அந்த குதிரையை படைத்திருப்பதே அது வேகமாக ஓடக்கூடிய திறமை கொண்டது. அது அடுக்கடுக்காக கால்களை உடனுக்குடன் வைத்து மிக வேகமாக ஓடுகிறது. அப்படி மிக வேகமாக ஓடுகின்ற பொழுது கூட தன் குட்டி மிதிபட்டு விடக்கூடாது என்று கால்களை அது அந்த நேரத்தில் கூட மிக கவனமாக இருக்கிறது. இது அதனுடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிறது. இது அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற இரக்கம், இந்த உலகத்திற்கு இறைவன் இறக்கிய இரக்கம் என்ற பகுதியை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ அல்லாஹு தஆலா 99 வைத்திருக்கிறான் என்றால் அதில் 100ல் ஒரு பகுதியை இங்கு இறக்கி வைத்து விட்டு மித்த 99 அவனிடத்தில் இருக்கிறது என்றால் அந்த ரப்புல் ஆலமீன் எவ்வளவு இரக்கம் உள்ளவன் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறாங்க. சொல்லிட்டு இன்னொரு ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஹ்மதில் வரக்கூடிய செய்தி 23720வது செய்தி, வபிஹா தஅதிஃபுல் வுஹூஷு அலா அவுலாதிஹா, கொடிய மிருகங்கள் இருக்கிறது,
கொடிய மிருகங்கள் தன் குட்டிகள் மீது பரிவோடு நடந்து கொள்கிறதே, பாசத்தோடு இரக்கத்தோடு நடந்து கொள்கிறதே, இதுவும் இறைவன் இந்த உலகத்திற்கு இறக்கி வைத்த இரக்கம் என்ற பகுதியில் உள்ளதுதான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். கொடிய மிருகம், இரத்தத்தை கண்டால் வேட்டையாடுகின்ற மிருகம், எந்த ஒரு பிராணியை கண்டாலும் வேட்டையாடி சாப்பிடுகின்ற மிருகம், அந்த ஐவாய் மிருகமாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அது கூட தன் குட்டியை எந்த கலங்கமும் ஏற்பட்டு விடாமல், தன்னால் பாதிப்பு ஏற்பட்டு விடாமல், பிறராலும் பாதிப்பு ஏற்பட்டு விடாமல் அந்த குட்டியை கூட கொடிய மிருகங்கள் கூட காப்பாற்றுகிறது. இது அது காட்டுகின்ற இரக்கம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி. சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மிச்ச 99 இரக்கம் என்ற பகுதியை இறைவன் தன்னிடத்தில் மறுமைக்காக வேண்டி வைத்திருக்கிறான். மறுமையில் எதற்காக வேண்டி? என்னுடைய அடியார்கள் வருகிறார்கள், அவர்களுக்கு நான் இரக்கம் காட்ட வேண்டும். இன்னொரு ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, ஃபைதா கான யௌமுல் கியாமத்தி அக்மலஹா பிஹாதிஹிர் ரஹ்மா, இந்த உலகத்தில் இறைவன் இறக்கி வைத்தான் இந்த இரக்கம், இந்த இரக்கத்தையும் சேர்த்து அந்த 99ஓடு சேர்த்து 100ஆக இறைவன் நாளை மறுமையில் பூர்த்தியாக்கி தன்னிடத்தில் வைத்திருப்பான். இந்த சமூகத்திற்கு நாளை மறுமையில் இரக்கத்தை காட்டுவதற்காக வேண்டி. அன்புள்ள சகோதரர்களை, அப்படி என்றால் யோசித்து பாருங்கள், இந்த அன்பை வைத்து நாம் எவ்வளவு அன்பு காட்டி கொண்டிருக்கிறோம், இரக்கம் காட்டி கொண்டிருக்கிறோம், தன் குழந்தைகளோடு எவ்வளவு பாசமாக இருக்கிறோம். இந்த இரக்கங்களில் 100 மடங்காக இறைவன் இரக்கம் காட்டுகின்றான் என்றால், அன்புள்ள சோதரர்களை, அல்லாஹ்வுடைய இரக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் புகாரியிலே 7554வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ கதப கிதாபன், அல்லாஹு தஆலா ஒரு ஏட்டை எழுதுகிறான், ஒரு ஏட்டை எழுதுகிறான். கபல ஐ யஹ்லுகல் ஹல்க், படைப்பினங்களை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா ஒரு ஏட்டை எழுதி, அந்த ஏட்டில் எதை எழுதுகிறான் என்றால், இன்ன ரஹ்மதி சபகத் கலபி, என்னுடைய இரக்கம் என்னுடைய கோபத்தை மிகைத்து விட்டது, கோபத்தை மிஞ்சி விட்டது, அதுதான் இரக்கம்தான் உயர்ந்திருக்கிறது என்று அல்லாஹு தஆலா எழுதி, ஃபஹுவ மக்தூபுன் இந்தஹும், அதை எழுதி அவன் தன்னிடத்தில் வைத்திருக்கிறான். ஃபௌகல் அர்ஷ், அரிசிக்கு மேலாலிருந்து தன்னிடத்தில் அதை இறைவன் வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். என்ற கோபம் அல்ல, நாம் செய்கின்ற பாவங்களுக்கு இறைவன் உடனடியாக பிடிப்பதில்லை, அவனுடைய கருணையின் காரணத்தினால் தான். அதை அல்லாஹ் எங்க வைத்திருக்கிறான்? தன்னிடத்தில் வைத்திருக்கிறான். அதுவும் தான் அரிசியிலிருந்து கொண்டு அரிசிக்கு மேலாக இறைவன் வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கருணை என்பது, இரக்கம் என்பது மிகவும் விசாலமானது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு சந்தர்ப்பம் ஒரு உவமையாக சொன்னார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று பல நபித்தோழர்கள் ஒரு சந்தர்ப்பம் போர்க்களத்தை முடித்துவிட்டு அந்த கைதிகளை ஒன்று சேர்க்குகின்ற அந்த நேரம், கைதிகளை தன்னிடத்தில் எடுத்துக்கொள்கின்ற அந்த நேரத்தில், கைதிகளை பிடித்து வருகின்ற அந்த நேரத்தில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். சஹீஹ் புகாரியில் 5999வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரிடத்தில் ஒரு குழந்தை வருகிறது. இது வார்த்தை வித்தியாசமாக பல ஹதீதுகளிலே வருகிறது. ஒரு குழந்தை நபிகளாரிடத்தில் வருகிறது. அந்த குழந்தை அல்லாஹ்வுடைய தூதர் வைத்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் கைது செய்யப்பட்ட ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி தன்னுடைய குழந்தையை தேடி திரிகிறாள். தன் குழந்தையை போர்க்களத்தில் காணவில்லை. ஆனால் அந்த பெண்ணுமோ கைதியாக பிடிபட்டிருக்கிறாள், தன் குழந்தையை காணவில்லை என்று தேடிக்கொண்டிருக்கிறாள். இந்த செய்தி, இந்த காட்சி அல்லாஹ்வுடைய தூதர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இன்னும் நபித்தோழர்கள் எல்லாம் அந்த பெண்ணை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண் படுகின்ற பாட்டை, தன் குழந்தையை தொலைத்து விட்டால் ஒரு தாய் எவ்வளவு பதறி போவாளோ அதுபோன்று அந்த தாய் பதறிப்போய் அங்கும் இங்குமாக தன் குழந்தையை தேடுறது.
தன்னுடைய கண்ணுக்கு படுகின்ற குழந்தைகளை எல்லாம் அது தூக்கி அணைத்து கொள்கிறது. அந்த பெண் தூக்கி அணைத்து தன் மார்பகத்திலே வைத்து அது பாலை கொடுக்க முற்படுகிறது. காண்கிற குழந்தைகள் எல்லாம் ஏண்ட குழந்தையா இருக்குமோ, ஏண்ட குழந்தையோ என்று அந்த பரிதவித்த அந்த தாய் குழந்தையை ஒவ்வொரு குழந்தைகளாக தூக்கி பார்க்கிறது. இறுதியாக அந்த குழந்தை அவளுடைய குழந்தை கிடைக்கிறது. அப்படியே கிடைத்த அந்த சந்தோஷத்தில் அந்த தாய் அந்த குழந்தையை எடுத்து கொண்டு போய் பால் கொடுத்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களோடு இருந்து கொண்டு அந்த காட்சியை கண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்தி, அத்தரவுன ஹாதிஹி தாரிஹத்தன் வலதஹா பின்னார். இந்த பொம்பளை, இந்த தாய் அவளுடைய குழந்தையை நெருப்பிலே வீசி விடுவாளாம், வீசுவதை அந்த பெண் விரும்புவாளாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், இல்லை அல்லாஹ்வின் தூதரே, அவளுக்கு சக்தி இருக்கும் காலமெல்லாம் ஒரு நாளும் தன் குழந்தையை அவள் வீசிவிட மாட்டாள். ஏனென்றால் குழந்தை காணவில்லையே என்று பரிதவித்து கொண்டு அங்கும் இங்குமாக ஓடி காண்கின்ற குழந்தைகளை எல்லாம் தூக்கி தன் மார்போடு அணைத்து கொண்டாலே இந்த தாய் ஒரு நாளும் அந்த குழந்தையை நெருப்பில் போட மாட்டால் அல்லாஹ்வின் தூதரே என்று நபித்தோழர்கள் சொன்ன நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லல்லாஹு அர்ஹமு பிஇபாதிஹி மின் ஹாதிஹி பிவலதிஹாம். இந்த பொம்பளை எப்படி தன் குழந்தையோடு பாசம் காட்டினாலும் அதை விடவும் ரப்புல் ஆலமீன் தன் அடியார்களோடு அதிக இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அன்புள்ள சோதரர்களே, என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த என் தாய் தந்தையர்களை விடவும் அல்லாஹு தாலா இரக்கம் உள்ளவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்து சொல்லுகிறார்கள் என்றால் ஒரு பிராக்டிக்கலாக காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் காட்சியை பார்க்கிறார்கள், நபித்தோழர்களாம் கண்ட செய்தியை வைத்து அழகாக அந்த நபித்தோழர்களுக்கு உணர்த்தினார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். சஹீஹ் புகாரியிலே வருகிறது. அன்புள்ள சோதரர்களே, அல்லாஹ்வுடைய இரக்கம் மிக விசாலமானது என்பதை நாம் பார்க்கிறோம். அதுவும் எப்படி ஊமையாக சொன்னார்கள் பாருங்கள். ஒரு தாய் ஒரு 2 வயது 1.5-2 வயது குழந்தைகள் காணாமல் போனால் எப்படி பரிதவிப்போம். இந்த காமரிலிருந்து அடுத்த காமருக்குள் அந்த புள்ள போய்விட்டால் அதை தேடுவதற்கு கொஞ்சம் தாமதமாயிட்ட காணல என்றால் எவ்வளவு ஒரு தாய் பரிதவித்து நிற்பாள். அந்த நிலை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்படி இருக்கிற அந்த பிள்ளை, அந்த தாய் தன் குழந்தையை எப்படி நரகத்தில் போட மாட்டாளோ அது போன்று ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களை நரகிலும் போட மாட்டான், தன்னுடைய அடியார்களை நரகிலும் போட மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் உணர்த்துகிறார்கள். 100 பங்கு இது உலகத்திற்கு இறக்கி வைக்கப்பட்ட 1 பங்கின் பாசம் அது. ஆனால் 100 பங்கையும் இறைவன் மறுமை நாளில் தன்னிடத்தில் முழுமையாக வைத்துக் கொண்டு என் அடியார்கள் வருகிற நேரம் எப்படி அவன் முன் வருவான் நரகத்தில் தூக்கி போடுவதற்கு. ஒரு தாய் தன் குழந்தையை எப்பொழுது தூக்கி வீசுவாள்? ஒரு தாய் தன் குழந்தை மீது இவன் எனக்கு வேண்டாம் என்று எப்பொழுது சொல்லுவாள்? தன் குழந்தை இவனை தூக்கி எங்கேயாவது அவனை கொண்டு போட்டாலும் சரி, எங்கேயாவது போட்டு நெருப்பு கொடுத்தாலும் சரி என்று ஒரு தாய் எப்பொழுது பயன்படுத்துவாள்? அப்படியானால் அல்லாஹு தஆலா அந்த 100 பங்கையும் வைத்துக்கொண்டு எம்மை புறக்கணிக்க மாட்டான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய பாசம், அவனுடைய இரக்கம் மிக விசாலமானது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இதை உணர்த்துகிறார்கள். அன்புள்ள சோதரர்களே, இது அல்லாஹ்வுடைய இரக்கம், அல்லாஹ்வுடைய இரக்கம். அல்லாஹ் இந்த இரக்கத்தை மனிதர்களில் வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அதே போன்று பாருங்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்துக்கு காட்டிய இரக்கம் அல்லாஹ் தஆலா தன் திருமறை குர்ஆனிலே சூரா தௌபா 128வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்தே உங்களுக்கு ஒரு தூதுவர் வந்திருக்கிறார். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், அவர் எப்படிப்பட்ட தூதுவர் தெரியுமா? நீங்க கஷ்டப்படுறது அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது. நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். அந்த நபி எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீங்க கஷ்டப்படுறதை அவரால் சகித்து கொள்ள முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாது. ஹரீசுன் அலைக்கும், உங்கள் மீது அதிக அக்கறை கொண்டவர் அவர். அந்த நபி யார் தெரியுமா? அதிக அக்கறை கொண்டவர். பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம், மூமின்களோடு அதிக இரக்க குணம் கொண்டவர், மூமின்களோடு அதிக இரக்கமாகவும் பாசத்தோடு நடந்து கொள்கின்றவர்கள் என்று அல்லாஹு தஆலா நபியை சொல்கிறார். அந்த நபியினுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? அந்த சமூகத்தோடு அவர்கள் இரக்கத்தை எப்படி பரிமாறிக்கொண்டார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவருடைய மகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவர் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மகன் ஒருவர்
மரணிக்கிற தருணம், குழந்தையாக இருக்கிற நேரம், கையில் தூக்குகின்ற பருவத்தில் இருக்கிறார். அந்த குழந்தையாக இருக்கிற அந்த நேரம், அவர் உயிர் பிரிகின்ற அந்த நேரம், ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை வரவழைத்து அனுப்புகிறார்கள். ரசூலுல்லாஹ் உடனே வர சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியை தருகிறார்கள். தன் பேர குழந்தை மரணிக்கப் போகிறது, இதற்காகத்தான் என் மகள் என்னை அழைக்கிறாள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் புரிந்து கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, இன்ன லில்லாஹி மா அஹத, அவன் எடுத்தது அது அவனுக்குரியது, வலஹுமா அஅதா, அவன் கொடுத்ததும் அவனுக்குரியது, வகுல்லுன் இந்தஹு பி அஜலின் முஸம்மா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு தவணை இருக்கிறது. வல் தஸ்பிர் வல் தஹ்தசிப், அவ பொறுமையாக இருக்கட்டும், மறுமையில் அல்லாஹ் கூலி தருவான் என்று நன்மையை எதிர்பார்க்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி அனுப்புகிறாங்க. அப்பவும் ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ் மீது ஆணையாக, அல்லாஹ்வுடைய தூதர் இங்கு வர வேண்டும், எனது தந்தை இங்கு வர வேண்டும் என்று சத்தியமிட்டு சொல்லுகிறார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் எழும்புகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரோடு ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இன்னும் சில சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு வருகிறார்கள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு. வருகின்ற பொழுது அந்த ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உயிர் பிரிவதற்கு துடித்து கொண்டிருக்கிற அந்த குழந்தையை தூக்கி நபிகளாருடைய கையிலே கொடுக்கிறார்கள். கொடுத்த பொழுது அந்த சஹாபி சொல்லுகிறார், அந்த குழந்தை நப்சுஹு தத்தகஅஹு, அந்த குழந்தை உயிர் கடைசி பிரிகின்ற அந்த நேரத்தில் தொண்டை குழிய உயிர் அடைந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே அந்த குழந்தையை ஏந்தினார்கள், கையில் எடுத்தார்கள். ஐநான் ஃபஃபாலத் ஐநாஹு, அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்களிலிருந்து அந்த குழந்தை உயிர் பிரிகின்ற அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்களிலிருந்து கண்ணீர் சாறை சாறையாக கொட்டினது. நபித்தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, என்ன இது, நீங்கள் அழுகிறீர்கள், ஏன் அல்லாஹ்வின் தூதரே நீங்களுமா அழுகிறீர்கள் என்று அந்த நபித்தோழர்கள் கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை, சகோதரர்களே, ஹாதிஹி ரஹ்மா, இதுதான் இரக்கம், இதுதான் அல்லாஹ்வுடைய அருள், இது இரக்கம். ஜஅலஹு அல்லாஹு ஃபீ குலூபி இபாதிஹி, அந்த இரக்கத்தை அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களுடைய உள்ளத்திலே வைத்திருக்கிறான். மா யர்ஹமுல்லாஹு மின் இபாதிஹி அர்ருஹமா, அல்லாஹு தஆலா தன் அடியார்களில் யாருக்கு இரக்கம் காட்டுவான் தெரியுமா? அர்ருஹமா, இந்த உலகத்தில் யாரெல்லாம் பிறருக்கு இரக்கம் காட்டுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இறைவன் இரக்கம் காட்டுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இதுதான் மிக முக்கியமான பகுதி சகோதரர்களே. நாம் இரக்கம் காட்டுகின்றவர்களாக இருந்தால் படைத்தவன் எமக்கு இரக்கம் காட்டுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தன் பேர குழந்தையின் உயிர் பிரிகின்ற அந்த நேரத்தில் இந்த சமூகத்துக்கு சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அன்புள்ள சோதரர்களே, நாம் பிறருக்கு இரக்கம் காட்டுகின்றவர்களாக இருக்க வேண்டும். இரக்கம் என்பது இறைவன் ஒவ்வொரு அடியார்களுடைய உள்ளத்திலும் இறைவன் வைத்திருக்கிற ஒன்று என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இந்த செய்தி சஹீஹ் புகாரியிலே 1284வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அன்புள்ள சோதரர்களே, அப்படி என்றால் இரக்கம் என்ற பகுதி அல்லாஹ் தன் அடியார்களுடைய உள்ளத்தில் வைத்திருக்கிறான். இது இறைவன் கொடுத்திருக்கிற அருள் என்று சொல்லிவிட்டு இந்த உலகில் நாம் இரக்கம் காட்டினால் கருணையாளன் அந்த ரப்புல் ஆலமீன் இரக்கம் காட்டுவான். நாம் எப்பொழுதெல்லாம் பிறரோடு கரடு முரடாக நடந்து கொள்கிறோமோ அப்பொழுதெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள், இறைவனுடைய இரக்கத்தை விட்டும் தூரமாகிறோம். எடுத்ததற்கெல்லாம் பிறரோடு சண்டை பிடிக்கிறோம், எடுத்ததற்கெல்லாம் பிறரை வேசி தள்ளுகிறோம் என்றால் நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்கள், நாளை மறுமையில் அப்படிப்பட்டவர்களுக்கு இறைவனுடைய இரக்கம் கிடைக்காது. இந்த உலகத்தில் நாம் இரக்கம் காட்டுகின்றவர்களாக இருந்தால் அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் இறைவன் நாளை மறுமையில் இரக்கம் காட்டுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு சந்தர்ப்பம், உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வளர்ப்பு மகனுடைய மகன் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவங்க அறிவிக்கிற ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ். புகாரிலே 6003வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற நேரம் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅஹுதுனி ஃபயகைதுனி அலா ஃபக்திஹி, அல்லாஹ்வுடைய தூதர் என்னை பிடித்தார்கள். உசாமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்னை அல்லாஹ்வுடைய, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவருடைய கலர் என்ன தெரியுமா?
இவருடைய தந்தை சிவத்த மனிதர், வெண்மையான மனிதர். ஆனால் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு கருகருத்த ஒரு மனிதர். மக்கள் எல்லாம், அந்த காலத்தில் இருக்கக்கூடிய யூதர்கள் எல்லாம், காபிர்கள் எல்லாம், இது நபியுடைய வளர்ப்பு மகன், அவருடைய பிள்ளை அல்லவாம், இவர் ஏதோ தவறு செய்துதான் இந்த குழந்தை பிறந்திருக்கிறது என்ற வாப்பா போலையும் இல்லை, உம்மா போலையும் இல்லை. அவ்வளவு கருகருத்த பிள்ளை. மக்கள் எல்லாம் அப்படி ஒரு வகையாக பேசி கொண்டிருந்த காலம். அல்லாஹ்வுடைய தூதர் உசாமா ரலியல்லாஹு அன்ஹுடைய கையை பிடித்தார்கள். பிடித்து தன்னுடைய தொடையின் மீது அமர வைத்தார்கள். இது சாதாரண ஒன்றல்ல சகோதரர்களே. ஒரு மிக முக்கியமான ஒரு பதவியிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு, இந்த சமூகத்தில் ஒரு ஜனாதிபதியாக இருந்து கொண்டு, ஒருவருடைய பிள்ளை, அதுவும் கோலத்தில் கருப்பான ஒரு பிள்ளையை தன் கரத்தினால் பிடித்து தன் மடியிலே அமர வைத்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அமர வைத்து விட்டு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளை, அவருடைய கையை பிடித்து அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்த தொடையில் அமர வைக்கிறார்கள். 2 தொடைகளிலும் 2 பிள்ளைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சும்ம யதும்முஹுமாம், அந்த 2 பிள்ளையும் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே கட்டி அணைக்கிறார்கள். மடி தொடையில வச்சு கொண்டு அப்படியே கட்டி அணைக்கிறார்கள். இது யோசித்து பாருங்கள். இன்றைக்கு பதவியில் அமர்ந்திருக்கிறவர்கள் பிள்ளை கிட்ட போகின்ற பொழுது முத்தமிடுவதற்கு தயங்குவார்கள், கிட்ட வந்து போவதற்கே அவர்கள் தயங்குவார்கள். வந்தா என்ன சரி எடக்கு முடக்கா செஞ்சு விட்டுருவான், மானத்தை வாங்கி போட்டுருவான் என்பதற்காக வேண்டியே பிள்ளையை ஒதுக்குவார்கள். கௌரவத்தில் இருக்கக்கூடியவர்கள், பதவியில் இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய இந்த 2 பிள்ளை மடியில் வச்சு கொண்டு அப்படியே அரவணைத்து அதாவது கட்டி அணைத்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹும்ம அர்ஹம்ஹுமாம், இறைவா இந்த 2 பேருக்கும் நீ இரக்கம் காட்டு, இன்னி அர்ஹமுஹுமா, நானும் இந்த 2 பேரையும் இரக்கம் காட்டுகிறேன் தூதரே, நான் இந்த 2 பேர் மேலேயும் கடுமையான இரக்கமாயிருக்கிறேன், இறைவாம் நீயும் இரக்கம் காட்டி என்று அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தித்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். ஆக அன்புள்ள சோதர்களும், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுதும் குழந்தைகளோடு அதிகமாக இரக்கம் காட்டினார் என்ற செய்தியை பார்க்கிறோம். இன்றைக்கு குழந்தைகள் மீது இரக்கம், தான் பெற்றெடுத்த குழந்தையோடு மட்டும்தான் இரக்கம், அடுத்தவண்ட பிள்ளை கணக்கிலும் எடுப்பதில்லை. இரக்கம் என்ற பகுதியை அவனோடு பரிமாறிக்கொள்வதற்கு தயங்குகின்றவர்களாகத்தான் அதிகமான பேர் இருக்கிறார்கள். அடுத்தவண்ட புள்ளண்டா அது ஒரு கொஞ்சம், அந்த புள்ள கொஞ்சம் மூக்க வடிச்சிட்டு வரனா அவ்வளவு அருவருப்பும். இவர புள்ள மூக்க வடிச்சிட்டு வர நேரம் இருக்கிற சாரத்தால முகத்தை தொடச்சிடுவோம், உடுத்துட்டு இருக்கிற உடுப்பால மூக்க தொடச்சிருவார். ஆனால் அடுத்தவண்ட புள்ள வந்தால் அருவருப்பாக புறக்கணித்து, கொஞ்சம் அழுக்கப்பட்டிருந்தால் கூட புறக்கணித்து விடுகின்ற ஒரு நிலை தான் இன்றைக்கு எம் மத்தியில் இருக்கிறது சகோதரர்களும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி இல்லை. பிள்ளை என்று வருகிற பொழுது அவர்களோடு இரக்கம் காட்டினார்கள். ஒரு சந்தர்ப்பம் பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல உம்மு ஹாலித் என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தை, அது ஹாலித் இப்னு சயீத் ரலியல்லாஹு அன்ஹுடைய பிள்ளை. இந்த பிள்ளை பொம்பளை பிள்ளை ரசூலுல்லாஹ்விடத்தில் வருகிறது. அந்த பொம்பளை பிள்ளையே பெரிய ஆளானத்துக்கு பின்னால் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. உசாமா ரலியல்லாஹு அன்ஹு சின்ன பிள்ளையா இருக்கும்போது நடந்த சம்பவத்தை அவ்வளவு சந்தோஷமாக அறிவித்தார்கள். அதே மாதிரி இந்த பெண்ணும் குழந்தையாக இருக்கிற பொழுது சொல்றாங்க, நான் குழந்தையாக இருக்கிற நேரம் உம்மு ஹாலித், நான் குழந்தையாக இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ்விடத்தில் நான் என் வாப்பாவோட போனேன். என் வாப்பாவோட போன நேரம் வாயிலேயே கமீசுன் அஸ்வர், என் மேலாடை இருந்தது மஞ்சள் கலர் மேலாடை, மஞ்சள் கலரில் நான் அந்த சேட்டை போட்டிருந்தேன், மேலாடையை நான் அணிந்திருந்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஆடையை பார்த்து விட்டு சொன்னார்கள், சனா சனா, அதாவது ஹபஷா நாட்டு வார்த்தையில் அது ஹசனா ஹசனா, அழகா இருக்குதுன்றாங்க. யாரையோ பிள்ளை, அல்லாஹ் ஒரு பிள்ளை எதிர்பார்ப்பது என்ன? தான் உடுத்து வாரது, தான் போட்டு வார செருப்பாக இருந்தாலும் ஒருத்தர் அழகா இருக்கு, ஜாதியாக இருக்குன்னு சொன்னால் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பாசத்தை வெளிப்படுத்தினார்கள், இந்த இரக்கத்தை வெளிப்படுத்தினார்கள். அந்த உடுப்பை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அழகா இருக்குதுன்னு சொன்னாங்க. இது அந்த புள்ளையே பெருத்து அறிவிக்கிறாங்க, பெரியாளானத்துக்கு பின்னால் அறிவிக்கிறாங்க. அதுக்கு பிறகு பாருங்க, அந்த புள்ள இடக்கு முடக்காத்தானே இருக்கும். சின்ன பொம்பளை ஒரு 2 வயசு 3 வயசு பிள்ளையாக இருந்தால் கொஞ்சம் அங்கே இங்கே ஓடி திரிகின்ற பருவம்.
அப்போ ரசூலுல்லாவும் வந்த உடனே அந்த புள்ளட்ட பேசிட்டாங்க, அழகா இருக்குது, ஜாலியாக இருக்குன்னு சொன்னோன்னே இப்போ என்ன நடக்கும், அந்த புள்ள அவரோடு அந்நியோன்யமாக இருப்பார், அந்நியோன்யமாக இருப்பார். அப்படி எனக்குள்ளோ நம்ம பேசிட்டோம்னா நம்மளோட கொஞ்சம் இறக்கமாக நமக்கு கிட்ட வந்து உட்காரும் அந்த புள்ள. அதே மாதிரி ரசூலுல்லாஹ்விடத்தில் அந்த புள்ள போய் உட்காருது, அல்லாஹ்வுடைய தூதரை நெருங்கி போகுது. நெருங்கி போய் பதஹபுத்து அவன் சொல்கிறான், உம்மு காலித் ரதியல்லாஹு சொல்கிறாங்க, பதஹபுத்து நான் ரசூலுல்லாஹ் இடத்துல போனேன், அவங்களுக்கு கிட்ட போய் அல் அபு பிஹாத்தமின் நுபுவா, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நுபுவத்தின் முத்திரை இருக்கிறதே, முதுகில் இருந்ததே, தோல் புயத்திற்கு மத்தியில் இருந்ததே, அதை நான் தொட்டு விளையாடினேன், பிடித்து விளையாடினேன் என்று அந்த பெண்மணி அறிவிக்கிறான். உடனே அதை நான் அப்படி பிடிச்சி விளையாடுறத கண்ட உடனே ஏண்ட வாப்பா ஃபஜபரனி அபி, ஏண்ட வாப்பா என்ன அதட்டினார், உடு அங்கே போ அப்படி என்று என்னுடைய வாப்பா விரட்டினார். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா, அவ சின்ன புள்ள, அதை விட்டுருங்க, அது விளையாடட்டும். அது என்ன ரசூலுல்லாஹ்வுடைய உடம்பை பிடிச்சி அந்த உடம்பில் இருக்கக்கூடிய முத்திரை, நுபுவத்தின் முத்திரையை பிடிச்சி அந்த புள்ள விளையாடுது. அன்புள்ள சோதரர்கள், எவ்வளவு அல்லாஹ்வுடைய தூதர் இரக்கம் காட்டினார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்ணுக்கு ஒரு நன்மாராயம் சொன்னார்கள். அந்த பெண்ணுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நன்மாராயம் சொன்னார்கள். அபிலி வ அஹ்லிகி, உடுத்து வந்தாங்களே மஞ்சள் கலர் அழகான உடுப்பு, அதை நீங்கள் உடுத்து கிழிச்சு நெய்ந்து போகட்டும். மறையாள சொல்ல 3 தடவை இப்படி சொல்கிறான், அப்படியே உடுத்து கிழிச்சு அது மங்கி போகட்டும் அப்படி என்றாங்க. அதை அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் சொன்னார்கள் என்றால், அவள் அவ்வளவு நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தித்த செய்தி அது என்று அந்த பெண்மணியை சொல்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். ஆக அன்புள்ள சோதர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் குழந்தைகளோடு எவ்வளவு இரக்கமாக இருந்தார்கள். நம்மளோட கையை பிடிச்சான், நம்மள ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர், ஒரு மௌலவியாக இருப்பார், தலைவராக இருப்பார், ஏதாவது ஒரு அமைச்சராக இருப்பார், பெரிய பணக்காரனாக இருப்பார், அடுத்தவண்ட புள்ள கிட்ட வந்து போகிறதையாவது பார்க்கிறோமாம், வருகிறதாம் இல்லை. காரணம், நம்ம பேசுறதில்லை, நம்ம இரக்கம் காட்டுறதில்லை, நம்ம சிரிச்சு பேசுறதில்லை. கிட்ட வந்தாலும் அதை அப்படி ஒரு தூரமாகத்தான் வைக்கிறோம் என்று சொன்னார். அடையாளத்தை தொட்டு விளையாடுகின்ற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இரக்கம் காட்டினார்கள் என்றால், அன்புள்ள சோதர்களே, நானும் பிள்ளைகளோடு இரக்கம் காட்ட வேண்டும். யாருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் மீது நாம் இரக்கம் காட்ட வேண்டும், பாசத்தோடு நடக்க வேண்டும் என்ற செய்தியை நாம் புரிந்து கொள்வோம். வல்லவன் ரஹ்மான் என்னை உங்களையும் புரிந்து கொள்வானாக. அக்கூலு கோலி ஹாதா வஸ்தக்ஃபிருஹ் இன்னஹு லகஃபூர். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லில் இஸ்லாம் வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானா அல்லாஹ் அர்சல ரசூலஹு பில் ஹக்கி பஷீரா வ நதீரா வ தாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி வ சிராஜம் முனீரா. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நான் மேலே சொன்ன அந்த ஹதீஸ், அதாவது அந்த குழந்தை ரசூலுல்லாஹ்வுடைய முத்திரையை தொட்டு விளையாடியது என்ற செய்தி சஹீஹ் புகாரியிலே 5993வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 5993வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு சந்தர்ப்பம் பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அக்ரா இப்னு ஹாபிஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனக்கு அருகாமையில் இருக்கிற நேரம் ஹசன் இப்னு அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதரை நோக்கி ஓடி வராங்க. தன் அப்பா, அதாவது பேர குழந்தை ஓடி வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த குழந்தையை தூக்கி அப்படியே அந்த குழந்தையை ஒரு முத்தமிட்டார்கள், தூக்கி முத்தமிட்டார்கள். இதை அக்ரா இப்னு ஹாபிஸ் ரதியல்லாஹு அன்ஹு பார்த்து விட்டு சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறாங்க, எனக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறார்கள். மா கப்பல்து மின்ஹும் அஹதா, அவங்கள யாருக்கும் நான் முத்தமிட்டதில்லை அல்லாஹ்வின் தூதரே. அதாவது ரசூலுல்லாஹ் முத்தமிட்ட காட்சியை ஆச்சரியமாக பார்க்கிறார். இவ்வளவு இரக்க குணம் கொண்டவரா என்று திகைத்து போய் அக்ரா இப்னு ஹாபிஸ் ரதியல்லாஹு அன்ஹு பார்க்கிறார். எனக்கு 10 பிள்ளை இருந்தும் நான் மோந்துக்கள் அல்லாஹ்வின் தூதரே என்று சொன்ன நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மல்லா யர்ஹமுலா யுர்ஹம், யார் இரக்கம் காட்டவில்லையோ அவன் இரக்கம் காட்டப்பட மாட்டான். யார் இரக்கம் காட்டவில்லையோ அவன் இரக்கம் காட்டப்பட மாட்டான். அந்த ரப்புல் ஆலமீனுடைய இரக்கம் அவனுக்கு கிடைக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி சஹீஹ் புகாரியில் 5997வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். சில சமூகத்தில் குழந்தைகளை முத்தமிடுவது என்பது அறவே இல்லாமல் ஜாஹிலியா காலத்தில் இருந்தது. அவங்களுக்கு பிள்ளை இருக்கும், ஆனால் மோந்துக்க மாட்டாங்க, முத்தமிட மாட்டார்கள். அப்படி சில அரபிகள் வந்தார்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்தில். ஜா அராபியுன் இலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
சில அரபிகள் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வந்து சொன்னார்கள், துகப்பிலூன சிபியான், நீங்கெல்லாம் உங்களோட பிள்ளைகளை முத்தமிடுறீங்க, நீங்கெல்லாம் உங்களோட பிள்ளைகளை முத்தமிடுகிறீர்கள். ஃபமா நுகப்பிலுஹும், நாங்கண்ட எங்களோட பிள்ளைகளை முத்தமிடுறாக்கள் இல்லை. அவங்கட கொடுத்துட்டார அப்படி பேசுகிறாங்க. நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கிட்ட இறங்கி போகிற ஆக்கள் இல்லை. பிள்ளைகளோட அப்படி இருந்தால் அவங்களோட கௌரவ குறைச்சல். அவன் என்னமாவது இடக்கு முடக்கா செஞ்சுட்டா நம்மளோட மானம் போயிடும். அப்போ நீங்கள்லாம் முத்தமிடுறீங்க, நாங்கள் இப்படி முத்தமிடுறாக்கள் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்தில் அந்த காட்டரபிகள் சொன்னார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவ அம்லிகு லக அன் நஸா அல்லாஹு மின் கல்பிக ரஹ்மா, உங்களோட உள்ளத்திலிருந்து அல்லாஹ் இந்த இரக்கத்தை எடுத்ததுக்காக வேண்டி நான் என்ன செய்ய முடியும்? உங்களோட உள்ளத்திலிருந்து அல்லாஹ் இரக்கத்தை எடுத்ததுக்கு நான் என்ன செய்வது? என்னால் என்னதான் முடியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்படி என்றால் பிறர் குழந்தைகள் மீது இரக்கம் காட்டாது விட்டால், இரக்க குணம் இல்லாது விட்டால் அவர்களுடைய உள்ளத்திலிருந்து இறைவன் இரக்கத்தை பறித்து விட்டான் என்பது அர்த்தம். அப்படிப்பட்டவர்களுக்கு இறைவனுடைய கருணையும் மறுமையில் கிடைக்காது என்பதுதான் அதன் அர்த்தம் என்பதை நானே நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று பாருங்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி, நான் மேலே சொன்ன அந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரியிலே 5998வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தரல் முஃமினீன், நீங்கள் மூமின்களை பார்ப்பீர்கள். எங்கள் எல்லாருக்கும் சொல்லப்படுகின்ற ஹதீஸ். இவ்வளோ நேரம் சின்ன பிள்ளைகளோடு ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தாங்க, தண்ட பேர பிள்ளைகள் பிறருடைய குழந்தைகளோடு எவ்வளவு இரக்கமாக நடந்து கொண்டாங்க என்ற செய்தி ரசூலுல்லாஹ் இப்போ சொல்கிறாங்க. தரல் முஃமினீன், உண்மையான மூமின்களை நீங்கள் பார்ப்பீர்கள். பி தராஹுமுஹிம், ஒருவருக்கொருவர் இரக்கம் காட்டுவதிலும், வத்தவாத்திஹிம், ஒருவருக்கொருவர் அன்பாக இருப்பதிலும், வத்தஆத்துஃபிஹிம், மூணும் ஒரே வாசகம்தான். தராஹுமுஹிம் வத்தவாத்திஹிம் வத்தஆத்துஃபிஹிம், இது மூணும் இரக்கம். நம் தமிழில் சொல்கிறதா இருந்தாலும் அன்பு, பாசம், கருணை, இப்படி நம்ம சொல்லுவோம் இரக்கம். இது போன்று இந்த அரபு வாசகத்தில் இருக்கிற வாசகங்கள். இந்த மூன்றையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மூமின்களை நீங்கள் பார்ப்பீர்கள், ஒருவருக்கொருவர் இரக்கமாக, பாசமாக, அன்பாக இருப்பாங்க. எப்படி என்றால் கமஸலில் ஜஸத், ஒரு உடம்பை போல, ஒரு உடம்பை போல நாம் அப்படி இருக்கிறோமா என்பதை கொஞ்சம் எங்கள் உள்ளங்களோடு நாம் பேசிக்கொள்வோம். ஒரு உடம்பை போல் ஒருவர், அவருக்கு ஏதாவது என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இதஸ்தகல் உல்வன், அவன் உடம்புக்கு ஏதாவது ஒரு சுகஈனம் ஏற்பட்டு விட்டால், ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டு விட்டால், ததாஅ லஹு சாயிரு ஜஸதிஹி, அந்த உடம்பு ஏனைய உறுப்புகள் எல்லாம், ஏதாவது ஒரு கைக்கு ஏதாவது உண்டு என்றால் அவனுடைய ஏனைய உடம்புகளும் அந்த வலியை உணர்ந்து கொள்கிறது. அதுபோன்றுதான் ஒரு மூமின்களை நீங்கள் பார்ப்பீர்கள், அவங்களுக்குள்ள அப்படி ஒரு இரக்கமாயிருக்கும். ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் என்றால், ஒருத்தருக்கு ஒரு நோய் என்றால், ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை என்றால், இவன் தனக்கே அந்த பிரச்சனை போன்று அவன் நினைத்து கொள்வான். தன் ஒரு உடம்பில் எப்படி ஒரு பகுதிக்கு ஒரு காயம் வந்து விட்டால், ஒரு நிலை ஏற்பட்டு விட்டால், ஏனைய உறுப்புகள் எல்லாம் எப்படி அதில் பங்கெடுக்குகிறதோ அதுபோன்று நபி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க மூமின்களை பார்ப்பீர்கள். சொல்லிவிட்டு சொன்னாங்க, அந்த உடம்புக்கு ஏதாவது ஒரு பகுதியில் என்னமாவது வந்துட்டா அந்த உடம்பு பிஸ்ஸஹரி, தூக்கமில்லாமல் உடம்பு முழுக்க முழிச்சு கொண்டிருக்குது. பில்ஹும் வல்ஹும்மா, காய்ச்சலால் அந்த உடம்பு முழுக்க பீடித்து விடுகிறது. கையில தான் ஒரு காயமாக இருக்கும், தொண்டையில தான் ஒரு வருத்தமாக இருக்கும், காலில் தான் ஒரு காயமாக இருக்கும், உடம்பு முழுவதும் காய்ச்சல் எடுத்து விடுகிறது. இரவு முழுவதும் அந்த உடம்பு தூங்காமல் இருக்கிறது. அதுபோன்று மனிதர் மூமின்களை நீங்கள் காண்பீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்படி என்றால் எங்களுக்குள்ளால் ஒருவருக்கு ஒருவர் உதவியாளர்களாக இருக்க வேண்டும், பாசத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அவர் கஷ்டப்படுகிறாராம், நான் அவருக்கு ஆறுதல் சொல்லுகின்றவனாக, நான் அவருக்கு உதவி செய்கின்றவனாக. அவர் நோயில் அவதிப்படுகிறாராம், அவருக்கு நான் உதவி புரிகின்றவனாக, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கின்றவராக. அவர் கஷ்டப்படுகிறாராம், அவருடைய கஷ்டத்திற்காக இறைவனிடத்தில் மன்றாடுகின்றவராக. அவர் கண்ணீர் வடிக்கிறாராம், அவரோடு சேர்ந்து நானும் கண்ணீர் வடிக்கின்றவனாக, பங்கெடுக்கின்றவனாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அழகான உவமையை சொன்னார்கள். ஒரு உடம்பு போன்று நான் எங்கள் எல்லோரும் இருக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள்.
மூமின்கள் அப்படித்தான் இருப்பார்கள். தரல் மோமினின், மூமின்களை நீங்கள் அப்படித்தான் பார்ப்பீர்கள். அப்படியான உணர்வு இல்லை என்றால் ஈமானில் எங்கோ ஒரு குறை இருக்கிறது, ஈமானில் எங்கோ ஒரு பலகீனம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்கள். இந்த செய்தி சஹீஹ் புகாரிலே 6011வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திருமிதியிலே வரக்கூடிய செய்தி பாருங்கள், 1924வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அர்ராஹிமூன யர்ஹமுஹுமுர் ரஹ்மான், இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கு யர்ஹமுஹுமுர் ரஹ்மான், இரக்கம் காட்டக்கூடிய ரஹ்மான் இரக்கம் காட்டுவான். இந்த உலகத்தில் பிறருக்கு இரக்கம் காட்டினால் குழந்தைகள் மீது இரக்கம் காட்டுவது, தன் நண்பர்கள் மீது இரக்கம் காட்டுவது, சக முஸ்லிம்களோடு இரக்கம் காட்டுவது, இப்படி யாரெல்லாம் இரக்கம் காட்டுகிறார்களோ அவர்களுக்கு இறைவன் இரக்கம் காட்டுகின்றான். இர்ஹமு, எனவே நீங்கள் எல்லோரும் என்ன செய்யுங்கள், இரக்கமாக இருந்து கொள்ளுங்கள், ஒருவருக்கொருவர் இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள். இர்ஹமு மன் ஃபில் அர்த், பூமியில் இருக்கின்றவர்களோடு நீங்கள் இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள். யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் இருக்கிறவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இந்த உலகத்தில் நாம் பிறரோடு இரக்கத்தோடு பாசத்தோடு நடந்து கொண்டால் அவனுக்கு கஷ்டம் வருகின்ற பொழுது உள்ளத்தால் பூரிப்பு அடைவதல்ல. அவன் நோயினால் அவதிப்படுகின்ற பொழுது ஒரு நாள் அவன் எனக்கு ஏசினானே, ஒரு நாள் அவன் எனக்கு இப்படி திட்டினானே, இப்ப அவனுக்கு வேண்டும் இப்படி என்று பேசுகின்றவன் இரக்க குணம் படைத்தவன் அல்ல, இரக்க குணம் படைத்தவன் அல்ல. இரக்கத்தோடு நடந்து கொண்டால் நீங்கள் அடுத்தவர்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் இர்ஹமு, நீங்கள் இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள், பூமியில் இருக்கின்றவர்களோடு இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள். யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் இருக்கிறவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான். இங்கே நாங்கள் இரக்கத்தோடு நடந்து கொண்டால் அல்லாஹ் எங்களுக்கு இரக்கம் காட்டுவான் என்றால் இந்த உலகத்தின் கஷ்டங்களை எல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு இலகுவாக்குவான். எங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் இறைவன் எங்கள் மீது இரக்கம் காட்டினால் கஷ்டங்களை எல்லாம் நீக்குவான். சகோதரர்களே, ஆக இந்த பகுதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரக்கம் என்ற பகுதி ஒரு ஈமானுள்ள ஒரு மோமினிடமிருந்து வெளிப்பட வேண்டிய ஒரு பகுதி. அதே நேரம் குழந்தைகளோடும், யாருடைய குழந்தைகளாக இருந்தாலும் பள்ளிவாசலுக்கு வருவார்கள், சிறுநீர் கழிப்பார்கள், எது வேண்டுமானாலும் செய்யலாம். அல்லாஹ்வுடைய தூதரத்தில் குழந்தைகளை கொண்டு வருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மடியிலே வைத்திருப்பார்கள். தன் மாயிலே பேரிச்சம்பழங்களை இனிப்பு பண்டங்களை போட்டு சாப்பிட்டு விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அதை அப்படியே அந்த குழந்தையுடைய வாயிலே உமிழ்ந்து விடுவார்கள். அந்த குழந்தை அப்படியே முதல் உணவாக அந்த இனிப்பு பண்டம் அந்த குழந்தையுடைய வயிற்றிலே போகும். சஹீஹ் புகாரியிலே வருகிறது, அல்லாஹ்வுடைய தூதருடைய மடியிலே அந்த குழந்தைகள் சிறுநீர் கழித்து விட்டது என்ற செய்திகளை எல்லாம் புகாரியிலே நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய மேனியில் கூட சிறு குழந்தைகள், யாருடைய குழந்தையோ என்று தெரியாது, அவன் மேனையவர்களுடைய குழந்தைகள் வந்து சிறுநீர் கழித்த செய்திகளை எல்லாம் பார்க்கிறோம். ஆக பள்ளிவாசலுக்குள்ளாலும் குழந்தைகள் வருகின்ற பொழுது அடாவடித்தனம் செய்யத்தான் செய்வார்கள், அங்கெங்கு ஓடத்தான் செய்வார்கள், 4 கோப்பைகளை உடைக்கத்தான் செய்வார்கள், வீட்டில் இருக்கக்கூடிய கிளாஸுகளும் உடையத்தான் செய்யும். அது குழந்தைகளுடைய இயல்பு, அது பக்குவமற்ற பருவம். அதற்காக வேண்டி அவர்களோடு கரடு முரடாக நடந்து கொள்ளக்கூடாது, அவர்களோடு இரக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எங்கட பிள்ளை ஒரு கிளாஸ் உடைக்கிற நேரம் அவ்வளவுக்கு நாங்கள் பக்குவமாக அவனை திருத்துறதுக்கு எவ்வளவு முயற்சி எடுப்போம். அதே நேரம் அடுத்தவண்ட புள்ள பள்ளிக்குள்ள வந்து ஏதாவது ஒன்று செஞ்சுட்டா எவ்வளவு எதிர்த்து நிற்கிறோம், எவ்வளவு இப்படியா புள்ள வளர்க்குறது, ஒரு ஜாதியாக வளர்த்து வச்சுக்கிறான், ஒரு அடக்கம் இல்லாமல் வளர்த்து வச்சுக்கிறான் என்று இருக்கிற வார்த்தையெல்லாம் அள்ளி கொட்டுகின்றவர்களாக இருக்கிறவர்களுடைய உள்ளத்தில் நிச்சயமாக இரக்கம் இருக்காது. அவர்களை நிச்சயம் இறைவன் நேசிக்க மாட்டான் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். பிறரோடு இரக்கமாக நடந்து கொள்வோம், பிறருடைய குழந்தைகளோடும் இரக்கமாக நடந்து கொள்வோம். நாளை மறுமையில் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இரக்கம் காட்ட போதுமானவன், வல்லவன் ரஹ்மான். என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக.